ஹாய், நம்ம போன வீடியோவில் யாராச்சும் நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கே தெரியுது, இருந்தாலும் ரொம்ப கோவமாக அப்படியெல்லாம் சொல்லாமல் அதே வார்னிங்கை கொஞ்சம் மனசு நோக்காமல் சொல்லி அது கூடவே ஒரு மாற்று வழி சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோவில் பார்த்தோம் இல்லையா. 2 பேதுருவில் பேதுரு எச்சரிப்பின் செய்தி தான், பட் அதை எவ்வளோ அவர் அருமையாக எடுத்து சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நோக்கி பண்ண போகிற இந்த பிரயாணத்தில் ஸ்டார்டிங்கில் பேதுரு ஒரு எச்சரிப்பின் செய்தி, அசுத்தத்தில் அக்கிரமம் இயேசுவை விட்டு பின்வாங்கி போன ஒரு நாட்கள் அப்படி வாழ்ந்துட்டு இருக்க ஜனங்களுக்கு தான் இந்த எச்சரிப்பின் செய்தியை சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற விதமே பாருங்களேன், ரொம்ப கடினமாக பேசல. ஸ்டார்ட் பண்ணும் போதே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபஸ்ட்டு வசனமே எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவங்க. ஏன் பேதுரு அருமையான விசுவாசம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதே 1 பேதுரு 1:7 பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பொண்ணு கோல்டு இருக்குல்ல, அது அழிஞ்சு போடுறதாம்மா, ஆனால் அந்த கோல்டை விட ரொம்ப விலையேற பெற்றதா அந்த விசுவாசத்தை அவர் பார்க்குறாரு, சொல்கிறாரு. அருமையான விசுவாசம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, கோல்டை விட ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப விலை மதிக்க முடியாதது உங்களோட விசுவாசம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு அந்த வசனத்தில். அது மட்டும் கிடையாது, அப்போஸ்தலர் 3:16 நம்ம பார்த்தோம்னா, அவரால் உண்டாகின இந்த விசுவாசம் உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி இவனை சர்வாங்க சுகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் இருக்கும். இது வேணால் பாருங்கள், அந்த விசுவாசம் என்ன பண்ணியிருக்கோம், சர்வாங்க சுகத்தை கொடுத்துச்சான். எப்படி சர்வாங்கம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு உடலும் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வாங்க அப்படின்றதுக்கு மீனிங் முழு உடலும், இல்லாட்டி அனைத்து அங்கங்களும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸும், நம்ம முழு உடம்புல எல்லா அங்கமும் எல்லா பார்ட்ஸும் அப்படி ஒரு சுகம் கிடச்சிருக்கான். எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தினால அவனுக்கு சர்வாங்க சுகம் கிடச்சிச்சான். அது மட்டும் கிடையாது, நீங்கள் நாங்கள் ஏசப்பாவை நம்புகிறோம், அதனால அவர் மேலே விசுவாசி வச்சுருக்கோம், அதனால தான் ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறீங்கல்ல. எஸ், கரெக்டு தான். எபேசியர் 2:8 பார்க்கும்போது கரெக்டு தான். பட் இது உங்களால் வந்தது கிடையாது, இதுவும் தேவனுடைய ஈவு. எது இந்த விசுவாசம்? எப்படி ஈவுனா என்ன? ஃபஸ்ட்டு கிஃப்ட் இல்லையா? எப்படி இதை கிஃப்ட்டு தேவனால் கிடச்ச கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, ஆவியின் வரங்களில் ஒன்று விசுவாசம். நம்ம 1 கொரிந்தியர் 12:9 பார்க்குறோம் இல்லையா. அதனால தான் அதை கிஃப்ட்டு, தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே பேதுரு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, அருமையான விசுவாசம்னு சொல்கிறாரு. அருமையான உங்களுக்கு இருக்கிற இந்த விசுவாசம் அருமையான விசுவாசம் மட்டும் இல்லை, ரொம்ப வெளியேற பெற்ற விசுவாசம், சர்வாங்க சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விசுவாசம். அது மட்டும் கிடையாது, அது காட்ஸ் கிஃப்ட். ஸோ அதை சொல்லி அழகாக அவங்கள எடுத்தோன்னா குத்தி காமிச்சு திட்டி அப்படி இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. ஓகேவா? இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். உங்ககிட்ட இருக்க விசுவாசம் எப்படி வெளியேற பெற்றதா எப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. நம்ம நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாரு அந்த பிரயாணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.